ஒரே நிமிஷம். திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்க. இந்த வீடியோ என்னன்னு உங்களுக்கு இந்நேரைக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு முதலாக டிவிகேவோட தலைவர் நடிகர் விஜய் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஜேபிஎஸ் கல்லூரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துறது. அந்த சந்திப்பு நிகழ்ச்சிக்கு தான் இந்த அட்டையை, இந்த நம்ம தமிழக வரலாற்றிலேயே, எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதாவது ஒரு கேப்பே இல்லாமல் யாரும் எகிரி குதிச்சு ஓடி விடாதபடி தகரத்தை வச்சு அடிச்சு மறைச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னாக்க, அது ஒரு அரங்க நிகழ்ச்சியாக நடத்துறாரு. அந்த அரங்கத்துக்கு 2000 பேர் மட்டும்தான் அனுமதிச்சிருக்காங்க. காவே எடுத்த முடிவு இது. 2000 பேரை அனுமதிச்சிருக்காங்க. அது எப்படி அனுமதிச்சிருக்காங்கன்னு பார்த்தோமாக்க, ஆன்லைன்ல ஸ்கேன் பண்ணி யார் அப்ளை பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் உள்ள அனுமதி. இதுல தாவேக்காவோட தொண்டர்களுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை, பொதுமக்களுக்கு மட்டும் அங்க அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு 2000 பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த தகரத்துல அடிச்சாங்க இல்லையா, அது ஏன் அடிச்சாங்கன்னு பார்த்தா, இந்த தகரத்தை அடிச்சு மறைச்சதன் மூலமா விஜயே ஒரு விஷயத்தை ஒப்புக்கிட்டாரு. நமக்கு கட்டற்ற கூட்டம், கட்டுப்படாத ஒரு கும்பல் இருக்கு. நம்ம வர வேணாம்னு சொன்னாலும் வந்துருவாங்க, மேல ஏறாதன்னு சொன்னாலும் ஏறிடுவாங்க, கம்பத்து மேல ஏறாத, டிரான்ஸ்பார்மர் மேல ஏறாதன்னு சொன்னாலும் ஏறிடுவாங்க. அதனால பாதுகாப்பு நமக்கு தேவை என்று சொல்லி அந்த தகரத்தை வச்சு அடைச்சிட்டு இருக்காரு. எனக்கு கூட ஏற்கனவே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. என்னன்னா, அந்த கரூர் சம்பவம் நடந்தது இல்லையா, இப்ப இருக்கிற இந்த பாதுகாப்பு அப்பயே பண்ணியிருந்தாக்க இப்படி நம்ம 41 உயிர்களை இழந்திருக்க வேண்டாமே அப்படின்ட்டு எனக்கும் தோணுது. ஏன்னா அவரு அங்க போலீஸ் மேல எல்லா பழியும் தூக்கி போட்டாங்க. போலீஸ் மேல தூக்கி போட்டு திமுக அரசு மீது என்னை காருக்குள்ள மேல நிக்க வேணான்றாங்க, கைய தூக்க வேணான்றாங்க, இதை செய்ய வேணான்றாங்க, மக்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, பயந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திமுக மீது ஒரு பழிய சுமத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜென்சி, அந்த இளைஞர்கள்ல கொம்பு செய்ய விடுற வேலையை மட்டும் ஆரம்பத்துல இருந்து, ஏன் நாளைக்கு அதை தான் செய்வார் விஜய். ஏன்னா அவர் உண்மையை பேசி அந்த இளைஞர்களை அரசியல் வழிப்படுத்தி, கொள்கை வழிப்படுத்தி, அந்த அறிவார்ந்த இளைஞர்களை அவரால் உருவாக்கணும் அப்படின்ற எண்ணமே அவருக்கு இல்லாததுனால தான் ஆரம்பத்துல இருந்து பொய்ய மட்டும் பேசிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் திமுக தான் இதுக்கு எல்லாம் காரணம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பேசும்போது திமுக மேல பழிய போடுறது, நீதிமன்றத்துல போய் பேசும்போது இது விபத்து, இதுதான் எதிர்பாராமல் நடந்தது என்று சொல்லி விபத்துன்னு சொல்றது. ஆனால் இது விபத்தானாக்க விபத்து இல்லை, அது இவங்களா கூட்டத்தை அதிகமா கூட்டினதன் விளைவு. 10,000 பேர் கொள்ளளவு கொண்ட போலீஸ்காரங்க கிட்ட அப்படிதான் எழுதி கொடுத்துருக்குறாங்க. 10,000 பேர் இப்ப ஆன்லைன்ல ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்றவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்பேடு நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ கட்டுப்பாடுகளை விதிக்கிறீங்க. அப்பயே இந்த அரசு, அதாவது காவல்துறை விதிச்சப்ப எங்களுக்கு பயந்துகிட்டாங்க என்று சொல்லி
காவல்துறை மிரட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஏன் அப்ப இந்த எச்சரிக்கையா இருந்திருந்தா இந்த 40 பேர் இறந்திருக்காம இருந்திருப்பாங்களா? இது இல்லாம அவங்க நடத்தின மாநாட்டுல இறந்தவங்க எல்லாம் சேர்த்து மொத்தம் 52 பேர் இறந்திருக்காங்க மயக்கம் போட்டு விழுந்தவங்க. சரி, இப்படியே இவர் வந்துட்டு திமுக மேல பழிய போடுறத பார்த்தா இவர் தப்பா இவர் திருத்திக்கவே மாட்டாரா? தொடர்ந்து இதே போல ஸ்டாம்பீடு நடந்துகிட்டே இருக்குமா? இதே போல உயிரிழப்புகள் ஆகுமா என்று ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. நான் தொடர்ந்து விஜய் பத்தி பேசின காணொலியில சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் அவர் இந்த ஸ்டாம்பீடுக்கு காரணம் இது வரைக்கும் நடந்த அந்த 52 பேரு மரணத்துக்கும் இவர் தான் காரணம் என்று சொல்லாமல் இந்த அட்டையை வச்சு மறைச்சதன் மூலமாக ஆன்லைன் ஸ்கேன் பண்ணித்தான் 2000 பேர் அனுமதிப்பேன் என்று சொன்னதன் மூலமாக அவரே ஒத்துக்கிட்டாரு. இது வரைக்கும் அவர் நடந்து கொண்ட நடைமுறைகள் எல்லாம் தப்பு, அவரால் தான் இந்த ஸ்டாம்பீடு நடந்தது, 41 பேர் இறப்புக்கு அவர்தான் காரணம் என்று அவரே ஒத்துக்கிட்டதா தான் இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா இப்படி ஒரு நிகழ்வு இப்படி அட்டையை வச்சு மறைக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காது. இருந்தாலும் இந்த பனையூர் பண்ணையாருக்கு இப்பயாவது அந்த மக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு அறிவு வந்ததே என்பதை நினைச்சு நம்ம சரி, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நடந்துட்டு போட்டு இனிமேலாவது எந்த ஒரு உயிரிழப்பும் நடக்காம இருக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்துக்கு வந்ததை வச்சு நம்ம வரவேற்கலாம். ஆனாலும் நாளைக்கு வந்தாலும் அவர் திமுக மீது தான் பழிய சுமத்தி பேச போறாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஸ்டாம்பீடை அதிமுகவும் பிஜேபியும் தனக்கு சாதகமா பயன்படுத்தி அதில் அரசியல் செய்து அதன் மூலமாக ஆதாயம் தேட முயற்சி பண்ணினாங்க. ஆனா 2 பேத்துக்கும் ஒரு பெரிய ஆப்பா அடிச்சு 2 பேத்துக்கூடையும் கூட்டணி வர முடியாது என்று சொல்லிட்டாரு. இந்த நிலைப்பாட்டுல கடைசி வரைக்கும் தொடருவாரா? ஏன்னா அந்த கரூர் வழக்கு இன்னும் பெண்டிங்ல இருக்கு. பிஜேபி எப்ப வேணாலும் என்ன மாதிரியான நிலைப்பாடு வேணாலும் எடுக்கக்கூடிய ஒரு ஆபத்தானவங்க. இன்னும் விஜயோட குடுமி பிஜேபி கிட்ட இருப்பதனால் பார்ப்போம் விஜய் இதே நிலைப்பாட்டுல இருப்பாரா என்று பார்ப்போம். நாளைக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில அவரு என்ன மாதிரியான கொள்கைய பேச போறாரு, இது மக்களுக்கு என்ன திட்டங்களை முன்வைக்க போறாரு, செஞ்சு கொடுக்க போறேன்னு சொல்ல போறாரு என்று இந்த ஜென்சி இளைஞர்களை எப்படி கொள்கைப்படுத்த போறாரா, இல்ல வழக்கம் போல பொய்ய பேசி கொம்பு சீவிட்டு அதன் மூலமா குளிர் காய போறாரா? இப்ப அரசியல்ல 2 வகை இருக்குது. நம்ம முதல்வர் சொன்னார் இல்லையா, எந்த ஒரு தலைவனும் தன்னுடைய தொண்டர் இறப்பதை விரும்ப மாட்டார் என்று சொல்லி அந்த கலவரம் ஆகாத அளவுக்கு மக்களை கட்டுப்படுத்தின ஒரு தலைவர், மனிதநேயமிக்க ஒரு தலைவரா நம்ம முதல்வர் ஒரு பக்கம் இருக்காரு. அதே இந்த சைடு டிவிக்கு தலைவரை எடுத்துட்டா, நான் வீட்டுல தான் இருக்கேன், அலுவலகத்துல தான் இருக்கேன், என் மேல கையை வச்சு பாருங்க என்று சொல்லி மிரட்டி இந்த ஜென்சி இளைஞர்களை கொம்பு சீவி விட்ட தலைவர் ஒரு பக்கம். இந்த 2 விதமான அரசியலும் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு தான் இருக்குது. மக்கள் தான் முடிவு பண்ணணும். நமக்கு இந்த மாதிரி நாகரிகமான உண்மையை பேசி மக்களை கொள்கைப்படுத்தக்கூடிய இந்த தலைவர் வேணுமா, இல்ல கலவரத்தை தூண்டி கொம்பு சீவ விடக்கூடிய இந்த நடிகர் வேணுமா என்று மக்கள் நியாயமான ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவாங்க 2026. நாளை சந்திப்போம். காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில என்ன நடக்கிறது என்று நாளை அது குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.